காய்ஸ், ஜடேஜா பும்ரா டாக்கரை இப்போ வெளியில் நெல்ல பரவிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஜடேஜா இந்த ஓடிஐ மேட்ச் ஒன்று நடந்துச்சுல, இங்கிலாந்துக்கு எதிராக ஓடிஐ மேட்ச்லேருந்து அவர் ட்ராப் பண்ணிட்டாங்க. அதை பற்றி டீம் செலெக்ஷன் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஜடேஜாவை ஃபுல்லாக நீக்கலை, இந்த மேட்ச்சுக்கு மட்டும் அவருக்கு ஓய்வு தந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன பிளேயர்ஸ் நம்ம ஸ்குவாடுக்கு தேவைப்படுறது, அதுக்காக செலெக்ஷனுக்காக ஜடேஜாவை ட்ராப் பண்ணுங்களே தவிர வேறு எந்த காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டீம் செலெக்ஷன் சொல்லியிருக்காரு. ஜடேஜா மாதிரி பிளேயர்ஸ், அனுபவம் வாய்ந்த பிளேயர்ஸு நம்ம டீமுக்கு வேணும். ஏன்னா இவர்கிட்ட நம்மளுக்கு பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே தரமாக சரிசமமாக கிடைக்கிற காரணத்தால் டெஸ்ட் மேட்ச்சு இது மாதிரி பிளேஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ப்ரோ நல்ல விஷயம்னு கேட்டால், நெக்ஸ்ட்டு வர போகிற ஸ்ரீலங்கா விசஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச்க்கு டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த டீமில் நம்ம ஜடேஜா, பும்ரா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு இப்போ இந்த நியூஸ் மூலம் தெரிய வந்துடுது. இது ஜடேஜாவுக்கு ஒரு நல்ல விஷயமாச்சு. வேர்ல்டு கப் வருதுல, 2027 வேர்ல்டு கப்புக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஜடேஜாக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்குவாடில் திருப்பும் கம்பேக் தருவாரா நம்ம ராக் ஸ்டார் ஜடேஜா? உங்கள் கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இந்த மேட்சுக்காக யார் யார் வெயிட் பண்ணுறாங்க